வணக்கம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஏதென்ஸ் நகர்ல வாழ்ந்த டெமோஸ்தெனீஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யார் இந்த டெமோஸ்தெனீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மிக பெரிய பேச்சாளர். டெமோஸ்தெனீஸால ஒரு வாக்கியத்தை கூட திக்காம பேச முடியல. இந்த மாதிரி சூழல்ல தான் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு பேச்சாளர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் பேச்சாளர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்ன அப்படிங்கறத சொல்லுங்கிறாரு. அவருடைய அந்த திக்குவாய் பேசுறத பார்த்து எல்லாரும் ஏளனம் செய்யறாங்க. அதுல ஒருத்தன் நம்மள அவரை ஏளனம் செய்யணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ற அப்படின்னா, வாயில கூழாங்கல்ல போட்டுட்டு நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதையே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி நமக்கு நல்லா பேசுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு வாயில கூழாங்கல்ல போட்டுட்டு கடலுக்கிட்ட போறாரு. கடல் அலையெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆறுபறிக்கும்ல, அந்த கடல் அலை ஆறுபறிக்கிறத விட வேகமா ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி கொஞ்ச நாள் முயற்சி எடுக்கிறாரு. அதையே கண்டினியூட்டி பண்ணி பயிற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துல ஏதென்ஸ் நகரத்துல நம்பர் 1 பேச்சாளர் ஆனது யார் அப்படின்னா அந்த டெமோஸ்தெனீஸ். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான பயம் என்ன அப்படின்னா, நம்மளால முடியாது அப்படின்ட்டு நம்ம மூளையில முடங்கி கிடக்குறோம். இப்ப எந்த ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும் சரி, நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சுதான் அணுகிறவங்க கண்டிப்பா ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி பெற்றுட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப வரப்போற இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க நல்லா போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் டெமோஸ்தெனீஸ் மாதிரி வெற்றி பெறலாம்.